நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாங்க. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை மட்டும் கேட்கல, விசுவாசத்தை தான் கேட்கிறார். விசுவாசத்தோடு இந்த சாயங்கால வேலையில பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறது ஒரு விசுவாசம். ஒரு விசுவாசத்தோடு நீ ஆண்டவர்கிட்ட வந்து, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த மலை போல இருக்கிற இந்த வியாதி ஆண்டவரே, மலை போல இருக்கிற இந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆண்டவரே, இந்த மலையை என்னால தள்ள முடியாது ஆண்டவரே, இட்ஸ் நாட் பாசிபிள் சொல்றீங்கன்னாக்கா, இட்ஸ் பாசிபிள், இட்ஸ் பாசிபிள். ஆண்டவரால முடியும். ஆண்டவர் நிறைய நேரங்களில நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீங்க, ஏன் ஆண்டவரே என்னை அழைச்சிங்க, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க எப்படி ஆண்டவரே வந்தீங்க, எதுக்காக ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இப்படி என்ன எடுத்து உபயோகப்படுத்துறீங்களே, எதுக்கு ஆண்டவர்? நான் கத்த சொல்ற ஒரே வார்த்தை, நிறைய பேருக்கு இயேசு தேவை. நீ என்ன ருசி பார்த்தல, மற்றவங்களுக்கும் நீ கொடு, இயேசுவை கொடு. இந்த இந்த வாழ்க்கையில பிரியமானவர்களே, ஒருத்தருமே நாம் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணலாம், இயேசுக்கு நம்மளை கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, என் குடும்பத்துக்குள்ள நாற்று அடிக்குது ஏசப்பா, என் வாழ்க்கையில நாற்று அடிக்குது ஆண்டவரே, என்னுடைய வியாதி நாற்று அடிக்குது ஆண்டவரே, என் பிரச்சனைகள் எனக்கு நாற்று அடிக்குது ஆண்டவரே, எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணணும் தெரியல. நான் சொல்றேன், எப்பவுமே சொல்றேன், எப்பவுமே சொல்றேன், seek ye first the kingdom of God. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்க, எல்லாமே கூட கொடுக்கப்படும், எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா, அவன் அந்த உலகத்தை விட்டு போயிட்டான் நாங்க நினைச்சோம் ஆண்டவரே, ஆனா நீங்க உயிர்த்தெழ வச்சுட்டீங்க இயேசு சுவாமி, உயிர்த்தெழ வச்சுட்டீங்க ஆண்டவரே. சோ அந்த இடத்துல பாருங்க, அந்த 45வது வசனத்துல, அப்பொழுது மரியாதத்துல வந்து இயேசு செய்தவைகளாம் இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ள ஆனார்கள். அதுக்குதான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்யறார், அதுக்குதான் அந்த ஆண்டவர் அற்புதத்தை செய்யறார். ஆண்டவர் செய்யற அற்புதம் என்ன தெரியுமா? சும்மா வந்து செஞ்சிட மாட்டாரு, நீங்க விசுவாசித்தா தான் செய்வார். ரெண்டாவது, நீங்க ஃப்ரெண்டா இருந்தா தான் செய்வாரு. மூணாவது, ஆண்டவரை நம்பணும், நீங்க செய்வீங்கன்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேலையில கத்த நம்மோடு கூட பேசின வார்த்தைகள், நாற்றம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், வீட்டுக்குள்ள இருக்கிற நாற்று எனக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நான் கட்டி போட்டு வச்சுக்கிறேன், சீலையில மறைச்சு வச்சிருக்கிறேன், சுத்தி போட்டு வச்சிருக்கிறேன், யார்ட்டையும் சொல்ல முடியாது சில சீக்கிரட்டை. அப்படி இருக்குது ஆண்டவர் சொல்லி புலம்புறீங்கனாக்கா, கர்த்தர் ஒரே வார்த்தை சொல்றாரு, வெளியே எழுந்து வா, நீ வெளியே வா, லாசருவே வெளியே வா. அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த சாயங்கால வேலையில யார் யாரெல்லாம் வீட்டுக்குள்ள குழப்பத்தோடு, பிரச்சனையோடு, வியாதியோடு, விக்கனங்களோடு, இயேசு வந்தா போதுங்க, இயேசுவை ஏற்றுக்கங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்குவாரு.